இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. உதயநிதியோட எதிர்காலம் என்னவா? அண்ணாமலை விசஸ் விஜய், அதுக்கடுத்து தான் உதயநிதி. நம்மள ஆளக்கூடியவனு குறைஞ்சபட்ச தகுதியா வரும். எந்த தகுதி மேல ஆண்டா எப்படிங்க பக்கானுக்கிற அமைச்சரவை கொடுத்து நீங்க பாருங்க. நீங்க அதே மக்கள் தான் எனக்கு அண்ணாமலைக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறாங்க. IPS ஒன்றிய நகர கிராமந்தோறும் இருக்கிற ஆட்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டு ஒரு விசித்திரமான ஒரு திறமையான ஒரு பார்ட்டியா இது வந்து திமுக எப்படி முன்னாடி இருந்துச்சோ அது போல ஒரு வலுவான இயக்கமாக இந்த இயக்கம் உருவெடுக்கும். இந்த எலெக்ஷன்ல வந்து ஜென்சி வாக்குகள் வந்து ஒரு தீர்மானிச்சிருக்கு வெற்றி வாய்ப்பை. குறிப்பா விஜய் அவர்கள் நீ சீமார்கள் ஜென்சி வாக்கு அல்ல, விஜய் அவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஓட்டு தான். மாற்று கட்சி அதிமுக, திமுக, அண்ணாமலை, பாஜக இப்படி எல்லாத்திலும் போனதான் அந்த டிரான்ஸ்ஃபர் ஓட்ட ஒழிய மற்றபடி ஜென்சியாலாம் வெற்றி பெறல. தமிழகத்திலே இன்னைக்கு தமிழக முதலமைச்சருடைய ஆட்சி ஒவ்வொரு நாளும் அது கருப்பு ஆட்சி. அதை வெள்ளை ஆட்சியாக மாற்றுவதற்காக தான் எங்கள் கருப்பு தமிழன், பச்சை தமிழன் அண்ணாமலை வந்திருக்கிறார். அவர் இந்த கருப்பாட்சியை அகற்றுவார், கருப்பாடுகளை அகற்றுவார், கருப்பு சிவப்பு அதிமுக திமுக இதையும் அகற்றுவார், கருப்பை வெளுப்பார், வெள்ளை மனதை வெள்ளையுடைய போட்டு வெளுப்பார். அதனால் ஆட்சி வந்து அண்ணாமலை ஆட்சி வரும். அண்ணாமலை ஒரு ஆளே போதும் விஜயை வீழ்த்துவதற்கு ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை. ஏன்னா இவங்களுடைய குறைகள் நிறைய மாட்டிக்கும். ஏன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து சரியாக பண்ண மாட்டாங்க. அப்படி பார்க்குற போது அதில் அடிபட்டு போவாங்க. அண்ணாமலை டேட்டாஸோட புள்ளிகளோட எப்படி திமுக ஃபைல் விட்டாரோ அதுபோல் விஜய் அவருடைய கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் ஆட்சியை ஃபைல் விடுவார். விஜய் ஆட்சி கவலும். பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கவங்க வந்து இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக திரும்பி இருக்காங்க. இது அண்ணாமலை எப்படி எதிர்கொள்ள போறாங்க? இதெல்லாம் கண்டுக்காம போவார், அவ்வளோதான். கலைஞரை போல ஒரு அண்ணாமலைக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. திறமையும் பேச்சுக்கலையும் ஒரு செயல்பாடுகளும் இருப்பதனால அந்த ஈர்ப்பு அண்ணாமலை இருக்குங்க. அண்ணாமலை அவர்கள் அரசியலில் இறங்குறதுக்கு பின்னாடி ரஜினிகாந்த் இயக்குறாரா, விஜய பழி வாங்க போறாரான்றத அதுக்கு தான் அவர் விளக்கு கொடுத்தாராங்க. நாங்கள் மக்கள் இயக்கத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் சேர சொல்ல கூப்பிட்டாரு. நான் சேராம நான் வந்து பாஜக சேர்ந்து சொல்ல முட்டுப்புள்ளி வச்சிட்டாரு. அப்போ முடிஞ்சு போச்சு. விஜய் அவர்களுக்கு ஏற்கனவே பெண்கள் மத்தியில் ஒரு ஈர்ப்பு இருக்கு. ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி பல நாலேஜ் இருந்தாலும் பெண்களை எப்படி கவர முடிய போறாரு? எம்ஜிஆருக்கு அடுத்து விஜய்க்கு எப்படி சொல்றாங்களோ அது போல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை, கம்மியாக இருக்கு விஜய்க்கு. அப்படி போது அண்ணாமலைக்கும் அதற்கு நிகராக இருக்கு. அது வந்து இனி நாள் ஒரு டெவலப் ஆகும். நேற்று வரைக்கும் இவர் வந்து பாஜக இருந்தாரு, ஒரு இந்துத்துவ சித்தாந்தம் உடைய அந்த கட்சியில இருந்தாரு. இப்போ வெளியில வந்து தனி இயக்கமா ஆரம்பிக்கும் போது அது எந்த மாதிரியான சித்தாந்தத்தை தெரிவிச்சாங்க அண்ணாமலை எடுக்க போறாரு? இந்துத்துவா RSS கட்சி, ஆனால் அது கட்சியில் இருந்தார். ஆனால் அவர் அந்த கொள்கையில் இருந்தாரா? மக்கள் வெறுப்பாங்க. இந்த ஆட்சி மீது 22% ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த டிரான்ஸ்ஃபர் ஓட்டு அப்படியே அலாக்கா நம்ம விஜய் சொல்ற டைலாக் வரமாட்டேங்குது. அலாக்கா வந்து அண்ணாமலை வாரிக்குவாரு, முதலமைச்சர் ஆயிடுவார். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் IPDS திரு திருநாவுக்கரசு அவர்கள். வணக்கம். என் தமிழ் தோழர்களுக்கும் அன்பு சோதருக்கும். உதயநிதியோட எதிர்காலம் என்னவாகும்? அண்ணாமலை விசஸ் விஜய், அதுக்கடுத்து தான் உதயநிதி மூணாவதா வச்சுக்கோங்க. அப்போ உதயநிதியோட எதிர்காலமோ இதுக்கப்புறம் அதிமுகவுக்குள்ள திமுகக்குள்ள மாட்டு கட்சிக்குள்ள அண்ணாமலை விஜய்னு வச்சுக்க. இது நான் வந்து பெருமைக்காகவோ போலுக்காக சொல்றேன். நான் சொன்னதெல்லாம் நடந்திருக்கு. அதே மாதிரி நான் சொல்றதும் நடக்கும். எழுதி வச்சுங்க. 31க்கு நல்ல கூட்டணி அமைப்பாரு. 20% ஓட்டுலேருந்து 25% ஓட்டுக்களை வரையும் அண்ணாமலை அந்த கட்சிக்கு ஓட்டு போற அளவுக்கு வளர்த்து கொண்டு போயிடுவாரு. அதுக்கடுத்து கூட்டணி சேர்க்கிற போது 30% வாக்களை பெற்று 1.5 கோடி 160 கிட்ட இதே ஓட்டு அளவுக்கு கொஞ்சம் முன்ன வாங்கி ஆட்சியை கண்டிப்பா கூட்டணி ஆட்சியோட உட்காருவார்னு எழுதி வச்சுங்க. யாரு கூட்டணி வருவார்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? பொறுத்து இருந்துங்க சார். இன்னைக்கே ஏன் சார் நம்ம விதை போட்டு சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க கிராமத்துல, விதை போட்டு இப்போ செடியாகி மரமாகி பூவாகி காயாகி கனியான்ற மாதிரி இன்னைக்கு தானே சார் விதை போட்டிருக்காரு. இன்னைக்கே வந்து பழம் வாரினா வருமா சார்? இருங்க சார், இன்னும் டைம் இருக்கு சார். ஒரு நாள் கொடுங்க சார். எங்கள் முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர் சொல்ற மாதிரி எங்களுக்கு நாள் கொடுங்க, மாதம் கொடுங்க சார். நாங்கள்லாம் வந்து அப்படி கேட்குற மாதிரி எங்களுக்கு டைம் கொடுங்க. அப்போதானே எங்களுடைய செயல்பாடு தெரியும். நான் முதலமைச்சரை மாதிரி ஏமாத்துகிறாள் ஹார்ட் டிஸ்க் காணோம் அப்படின்னு சொன்ன கேவலமான விஷயம். ஹார்ட் டிஸ்க் காணும் சொல்றது உலகத்திலே இவ்வளோ ஒரு மட்டமான அரசை நான் பார்க்கல. ஹார்ட் டிஸ்க் வரல இவங்க திட்டானதில்லை. ஹார்ட் டிஸ்க் கருத்தா அப்புறம் மெயின் இது இருக்கும்ல, அப்புறம் எங்க ரெக்கவரி பண்ண வேண்டியதானே. ரெக்கவரி பண்ணாம எங்க ஹார்ட் டிஸ்க் பண்ண போட்டு ரெக்கவரி பண்ணிக்கோம்ல, ஏன் பண்ணல? இதை வெளியில சொல்லாமா? திமுக மந்திரி காப்பாற்றுற வேலையில் ஈடுபடுறாங்கன்றீங்களா? இருக்கலாம். யாருக்கு? நிர்மல்குமார் கூட அதுக்கு உடனே கூட இருக்கலாம். யாருக்கு தெரியும்? பாருங்க, இன்னும் 6 மாசம் போருங்க, இவங்க வெட்ட வெளிச்சம் வந்துடும். எல்லா மினிஸ்டரும்
உதாரணத்துக்கு சொல்ற இந்த நம்ம படத்துல கிராமத்துல ஒரு படத்து பழைய படம் பாண்டியராஜன் படம் பார்த்தீங்களா? அந்த படத்துல ஒரு ஆட்களை கூட்டு போய் கோட் ஷூட் போட்டு நிற்பான். 1000 2000 3000 கஸ்டமர். அது மாதிரி அமைச்சரா இருக்காங்க. இது ஒர்க் அவுட் ஆகாது கண்ணா. இது மக்கள் உண்மையிலேயே வருத்தப்படணும். சார் நம்ம ஆளக்கூடியவன் அவனுக்கு என்ன அறிவு இருக்கு, அவனுக்கு என்ன திறமை இருக்கு அப்படின்னு பார்த்து ஓட்டுவோம். தப்பு பண்ணிட்டாங்க மக்கள். அப்படி போது இதை அனுபவிக்கிறோம். நம்ம நானும் குடிமா தான், நீ குடிமா தான். நம்மள ஆளக்கூடியவனும் குறைஞ்சபட்ச தகுதியா வேணும். எந்த தகுதி மேல ஆண்டா எப்படிங்க உக்காந்துக்கிற அமைச்சரவை கூட்டத்தில் நீங்க பாருங்க. நீங்க அதே மக்கள் தான் எனக்கு அண்ணாமலைக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறாங்க. ஐபிஎஸ் ஐஎம்ல படிச்சவர், பொறியியல் படிச்சவர். இந்த இந்த ஒரு படம் ஒன்று ஜெயம் ரவி ஒரு படம் வந்துச்சு, கிக்கில் சொன்ன மாதிரி ஒவ்வொன்றா மனுஷன் பிஎஸ்சிலேருந்து படிச்சு எல்லாம் ஐபிஎஸ் வந்து எல்லாம் பார்த்துட்டு கிக்கில் கடைசியா எங்கடா கேட்கணும் தமிழக முதலமைச்சர் தான். இதனால தான் மக்களுக்கு செய்ய முடியறதுக்காக ஐபிஎஸ் ராஜினாமா போட்டு வந்த ஒரு மனுஷன். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கூட முதலமைச்சர் ஆகிடலாமே. அவர் வாய் கொடுக்க சொல்லுங்க, திமுக கொடுக்க சொல்லுங்க. திமுக ஏன் நிதியமைச்சர் கூட ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க, அதை ஏன் ஃபர்ஸ்ட் கொடுத்ததே ஏன் கொடுக்குறாங்க? ஏன் அப்படின்னா திமுக பயணிய கணக்கு இருக்குல்ல. அதாவது இங்க வந்து அண்ணாமலை அதால் தான் என்ன தனித்துவமா வரணும். நம்ம பாஜக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ நம்ம தனித்துவமாக தான் மக்கள்கிட்ட ஃப்ரீடமாக பேச முடியும், நம்ம மனசை தொட்டு ஓப்பனாக பேச முடியும்க்காக ஓப்பன் ஹார்ட் ஓப்பன் ஸ்போக் ஆடுற மாதிரி அந்த எண்ணத்தோடு தான் இன்னைக்கு வந்து வெளியே வந்து இன்னைக்கு கதறி இன்னைக்கு வந்து சாஃப்டாக சொல்லியிருக்காரு. இது வந்து செப்டம்பர் மாதம் கட்சி ஆரம்பிக்கப்பட்டு அதுக்கடுத்து தமிழகத்தில் இந்த ஆட்சியுடைய அவலங்கள் ஆண்டவருடைய அவலங்களையும் பட்டி தொட்டு கிராமத்தோறும் கொண்டு சென்று அரசியல் அறிவை புகுத்தி பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல் அறிவு பியூர் பாலிடிக்ஸ் விஷயங்களை பட்டறைகள் மூலமாக செதுக்கப்பட்டு ஒன்றிய நகர கிராமந்தோறும் இருக்கிற ஆட்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டு அரசியல்னா என்ன, நீ என்ன செய்யணும், ஏது பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை எடுத்து சொல்லி அவர்கள் வந்து ஒரு முறையான ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதியாக உருவெடுக்கப்பட்டு பயிற்சி கொடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அவர்கள் அரசாங்கத்துக்கு என்ன பெறணும் பெறக்கூடாது, அவர்கள் என்ன எதிர்க்கின்ற விஷயங்களை முன்மைப்படுத்தி ஒரு விஷயத்தனமான ஒரு திறமையான ஒரு பார்ட்டியா இது வந்து திமுக அதிமுக எப்படி முன்னாடி இருந்துச்சோ அது போல ஒரு வலுவான இயக்கமாக இந்த இயக்கம் உருவெடுக்கும். இன்று பதிவிட்டது இந்த அழிக்க போதில் பிரைவேட் போட போதில் நாளை இதை எடுத்து வச்சுக்கோ. ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு 29 எலெக்ஷன் வந்தாகட்டும் 31 வந்தாகட்டும் இந்த பதிவு அன்னைக்கு வந்து நீ ஆங்கரா அதே சேனல் வந்து இல்லை வேற எங்காவது கூட நீ வந்து கேள்வி நான் பதில் சொல்றேன். இந்த கட்சி 25% ஓட்டுகளை வருதலைன்னு பாருங்க. ஓகே, நீங்க சொல்றீங்க இவருக்கு வந்து நமக்கு இயக்கத்துக்கு வரக்கூடிய எல்லாருக்குமே ஒரு பயிற்சி கொடுத்து அவங்க நல்ல ஒரு செதுக்கி ஒரு பாலிட்டிஷியன் ஆக்கணும்னு சொல்றாங்க. இவங்களுக்கு எல்லாம் எல்லாம் கொடுத்துட்டு பயிற்சிலாம் கொடுத்துட்டு ப்ராக்டிஸ்லாம் கொடுத்துட்டு நாளைக்கு வேற கட்சிக்கு போயிட்டு என்ன மறுபடியும் லீடர்ஸ் உருவாக்கின சார். போயிட்டு சார் டெமோக்ரஸி சார், ஜனநாயக நாடு சார். தலைவனே உருவெடுத்தார், அதுல 10 பேர் நம்ம வந்தா போதும் சார். 10 போனா போயிட்டு போகுது, அதெல்லாம் பார்க்க கூடாது. 4 இருக்கும் 4 போக செய்யும். அதெல்லாம் கடந்து நம்ம வந்து எதிர்கொண்டு வெற்றி பெறணும் சார். அதான் சார் அரசியல். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா கிடையாது. நமக்கு வந்து சமுதாயத்தை வளர்த்தல், சமுதாயத்திற்குள்ளே ஊக்குவித்தல், சமுதாயத்தில் பல லீடர்ஸை உருவாக்குதல், தலைவரை உருவாக்குதல், இதுதான் வந்து ஒரு லீடர்ஸ்க்கான குவான்டிட்டி குவாலிட்டி ஈக்குவாலிட்டி. இதை ஃபிடரேட் இதை செய்கிற ஒரு தலைவர் தான் அண்ணாமலையை நான் பார்க்குறேன். இந்த எலெக்ஷன்ல வந்து இந்த ஜென்சி வாக்குகள் வந்து ஒரு தீர்மானிச்சிருக்கு வெற்றி வாய்ப்பை. குறிப்பா விஜய் அவர்கள் நீ சீமார்கள் ஜென்சி வாக்கு அல்ல, ஜென்சி வாக்கு விஜய்க்கு மட்டும் தான் ஓட்டு இருக்கு. ஜென்சி வாக்கு திமுக அதிமுக போல விஜய்க்கு மட்டும் தான் போயிருக்கு. டிரான்ஸ் ஓட்டு 22% ஓட்டு. எல்லாமே தப்பா சொல்றீங்க. இன்ஸ்டாகிராம் சொல்றீங்க, இன்ஸ்டாகிராம் அல்ல, இன்ஸ்டாகிராம் தாக்கம் தான். புதிய வரவுகள் புதிய இளைஞர்கள் இன்ஸ்டாகிராம்ல ஆக்டிவ் இருக்காங்க. அடுத்த தலைமுறைக்கானவர்கள் அதுல வந்து அரசியல் தளத்தை உள்ள கொண்டு வர தப்பு இல்லை. ஆனால் விஜய் அவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஓட்டு தான் மாற்று கட்சி. இந்த அதிமுக திமுக அண்ணாமலை பாஜக இப்படி எல்லாத்துலயும் போனதான் அந்த டிரான்ஸ்ஃபர் ஓட்ட ஒழிய மற்றபடி ஜென்சியாலாம் வெற்றி பெறல. நீங்க சொன்ன கரெக்ட் தான். அந்த டிரான்ஸ்ஃபர் ஓட்ட என்னைக்கு வேணாலும் நாளைக்கு என்னைக்கு வேணாலும் மாறிடும். ஆனா இன்னைக்கு என்னைக்கல அண்ணாமலை மாறி போச்சுங்க. இப்பவே சொல்றீங்க மாறி போச்சு. அது என்னைக்கெல்லாம் இப்பவே மாறி போச்சு. அண்ணா விஜய் வந்து டெய்லி என்ஜாய் பண்ணீங்க. காலையில் கோட் ஷூட் போட்டு வந்து இந்த பிளாக் வந்து முஸ்லீமை குறிக்கும், வெள்ளை சட்டை கிறிஸ்டினை குறிக்கும், பொட்டு சமத்துவ குறிக்கின்ற ஒரு ஆக்டிங்கோட ஒரு கல்ட்டா இருங்க. அது கல்ட்டா கொடுத்து அண்ணாமலை அனுப்பிடுவாரு. உங்க பானையில வந்து எனக்கு சொல்ல பேச தெரியல. இதுக்கு மேல என்னால என்ன சொல்றது, ஏதாவது இன்னும் கெட்டது பேச நினைக்கிறேன். கேமரா இருக்கு, இன்னைக்கு ஆங்கரா இருக்கு. அதான் சொல்லுவாங்க. ஒரு தமிழக அரசியல் வட்டாரல 1929 அமெரிக்காவுடைய ஆவருடைய ஆட்சி கடத்த பிளாக் தர்ஸ்டே கருப்பு வியாழன் சொல்லப்பட்டார்கள். 1915 தியோடோர் ரூஸ்வெல்ட் அவர்கள் 35 15 அம்ச திட்டங்களை கொண்டு வந்து அந்த நாட்டை வளர்ச்சாக்கினார். அது போல தமிழகத்திலே இன்றைக்கு தமிழக முதலமைச்சருடைய ஆட்சி ஒவ்வொரு நாளும் அது கருப்பு ஆட்சி. அதை வெள்ளை ஆட்சியாக மாற்றுவதற்காகத்தான் எங்கள் கருப்பு தமிழன் பச்சை தமிழன் அண்ணாமலை வந்திருக்கிறார். அவர் இந்த கருப்பாட்சியை அகற்றுவார், கருப்பாடுகளை அகற்றுவார், கருப்பு சிவப்பு அதிமுக திமுக இதையும் அகற்றுவார், கருப்பை வெளுப்பார், வெள்ளை மனதை வெள்ளையுடைய போட்டு வெளுப்பார். அதனால் ஆட்சி வந்து அண்ணாமலை ஆட்சி வரும். உங்களுக்கே தெரியும், நீங்க ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கீங்க. 1 மாசத்துல நீங்க வந்து இந்த முடிவுக்கு வர்றதே நான் தப்புன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியுங்கண்ணா. அதெல்லாம் 1 மாசம் இல்லைக்கண்ணா. அதாவது ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதன் கிராமம் சொல்லுவாங்கண்ணா. எது தேரும் தெரியாது தெரியும். இந்த படம் ஓடாது. எப்படி விஜயுடைய படங்கள்லாம் சில ஓடாத படம் ஏதாவது சொல்ல என்ன படம் ஓடல?
நிறைய படம் ஓடாம அது மாதிரி இதுவும் படம் ஓடாது. முதலமைச்சர் என்ற நாட்கள் வந்து இது ஓடாது, பிரேக் ஆயிடும். இது வந்து லாங் டைம் வராது. எனக்கு தெரிஞ்சு அண்ணாமடம் தோல்வி அடைஞ்சு விட்டு அரசியலை விட்டு விஜய் போவார். கண்டென்ட் போட்டுக்கோ. ஓகே, நான் இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்க வந்தேன். நம்ம ஏற்கனவே டிரான்ஸ்ஃபர் ஓட்டுன்னு சொன்னீங்க, அது விஜய் அவர்களுக்கு கிடைச்சது. ஆனா ஃபிக்ஸ்டா ஜென்சி ஓட்டு எல்லாமே திரு விஜய் அவர்களுக்கு தான் அப்படின்னு சொல்றீங்க. இவங்கள வந்து அண்ணாமலை அவர்கள் எப்படி வந்து கவர் பண்ண போறாங்க? இன்னைக்கு அதெல்லாம் தான் இன்ஸ்டாகிராம்ல லைவ் போட்டார், கவர்ந்துருவார். ஒரு விஷயம் விட்டுருங்க. அதாவது ஒரு விஷயம் இன்ஸ்டாகிராம்ல லைவ் போட்டாலே கவர்ந்துருவாங்களா? இது எப்படி எடுத்து தான் நம்புறது? ஜென்சி எல்லாம் ஓட்டுல போறதெல்லாம் அண்ணாமலை பார்த்து வரதெல்லாம் திறமை இருக்கு. ஜென்சி ஓட்டர்ஸை வந்து நீங்க குறைச்சி மதிப்பிட்டீங்கன்ற மாதிரி நான் கருதுறேன். குறைச்செல்லாம் மதிப்பில்லை, உயர்த்திலாம் மதிப்பில்லை. ஜென்சி ஓட்டுக்கான வேலைகளையும் அண்ணாமலை செய்வார். எல்லா ஓட்டுகளையும் கவர்கின்ற ஒரு பணியை மேற்கொள்வார். அதனால அது பிரச்சனை இல்லை. விஜய் அவர்களை பொறுத்தவரை அவர் வந்து மக்களிடம் அணுகி இப்போ வந்து ஆட்சி வந்துச்சு, ஒரு பொதுக்கூட்டம் நடத்துனாங்களா? கிடையாது. அதுக்கடுத்து சரி ரைட்டு பெரம்பூரில் போய் நன்றி தெரிவிச்சாரா? தெரிவிக்கல. அப்புறம் திருச்சியில் வந்து கிழக்கில் வந்து எலெக்ஷன் வர்றதுக்காக அங்கே போயிட்டு அப்படியே ஒரு இதை கொடுத்துட்டு ஒரு முதலமைச்சர் பேசுகிற மாதிரி பேசாமல் பேசிட்டு வந்துட்டார். அப்படி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்கள் இந்த நிர்வாகம்லாம் பார்க்குறப்போது கேலி சித்திரமாக இருக்குதுக்கண்ணா. இந்த முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டும் எண்ணப்படுகிற நாட்கள். அதாவது இப்போது எதிரி ஒரு ஆள் அது பரல 100 எதிரியை வச்சுருக்காரு. அத்தனை பேரும் விமர்சனம் பண்ணும்போது இந்த அரசு அசிக்கப்பட்டு போகும். குறிப்பாக அண்ணாமலை ஒரு நபர் போதும். எப்படி பாட்ஷா ஒரு படம் சொன்ன, ஒரு முறை சொன்ன 100 முறை சொன்ன மாதிரி அண்ணாமலை ஒரு ஆளே போதும் விஜயை வீழ்த்துவதற்கு. ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. ஏன்னா இவங்களுடைய குறைகள் நிறைய மாட்டிக்கும். ஏன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து சரியாக பண்ண மாட்டாங்க. அப்படி பார்க்குற போது அதில் அடிபட்டு போவாங்க. அண்ணாமலை டேட்டாஸோட புள்ளிவிவரத்தோட எப்படி திமுக ஃபைல் விட்டாரோ அதுபோல் விஜய் அவருடைய கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் ஆட்சியை ஃபைல் விடுவார். விஜய் ஆட்சி கவலும். டிஎம்கே ஒரு ஃபைல்ஸ் விட்டதே பெரிய இம்பாக்ட் ஏற்படுது இல்லையா? இது ஏற்படுத்தும் பேசும்போது விஜய் இது ஏற்படுத்தும். வெயிட் பண்ணுங்க, விஜய் இது ஏற்படுத்தும். திமுக இம்பாக்ட் ஏற்படலன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பாஜகவில் ஓட்டு வாங்கியிருக்காது. ஸோ கட்டாயம் இம்பாக்ட் ஏற்படுத்தும். அப்பயும் திமுக தான் ஜெயிக்கு இல்லை சார். அங்கே 3 கார்னர் ஃபைட் ஆகும். ஏடிஎம்கே வந்து விட்டு கொடுத்தது ஒன்று நிற்காத போது அங்கே வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. 2 பேரும் அது அந்த இடத்துல அந்த இடத்துல திமுக வந்து மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பு இல்லை. ஆளுங்கட்சி அதனால மத்தியில் வந்து காங்கிரஸ் இந்தியா கூட்டணியதால காங்கிரஸ் சொல்றதுக்காக ஓட்டு போட்டாங்க. அதில் வந்துட்டாங்க. அதை விட்டுருங்க. எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டோரி சொல்லும். ஓகே, இப்போ வந்து திரு அண்ணாமலை அவர்கள் தனியாக ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ ஏறக்கூடிய இப்போ பாஜகவினர் இப்போ இன்னமும் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கவங்க வந்து இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக திரும்பி இருக்காங்க. பல கடுமையான வார்த்தைகளை என்னால் சமூக வலைதளத்தில் பார்க்க முடியுது. இது அண்ணாமலை எப்படி எதிர்கொள்ள போகிறோம்? இதெல்லாம் கண்டுக்காம போவார். அவ்வளோதான். இப்போ புதிய எதிரியா பாஜகவே உருவாயிருச்சு. அப்படிலாம் இல்லை பிரதர். அவங்க கட்சி அவங்க காப்பாற்றினல. அதுக்கு ஒரு 10 பேர் வச்சு கம்பெனி ஓட்டணும்ல. இதெல்லாம் வரதான் செய்யும் சார். அதாவது கலைஞரை போல சார் அண்ணாமலை ஜூன் 3 கலைஞர் பிறந்தார். ஜூன் 4 அண்ணாமலை பிறந்தார். நான் கூட ஏதோ 3க்கும் 4க்கும் ஏதோ கிராஸ் ஆகி நினைக்கிறேன். ஏன்னா அண்ணாமலை வந்து கலைஞரை மாதிரி இருக்கார். என்ன பொறுத்தவரை கலைஞருக்கு என்ன அறிவு இருக்கோ அதே மாதிரி இருக்குன்னு நான் ஒப்பிடுறேன். எதிரிகளும் துரோகிகளும் வஞ்ச உணர்ச்சி பண்ண தான் செய்வாங்க. அதை கடந்து போகணும். அதாவது அண்ணாமலை பொறுத்தவரை பாசிட்டிவான விஷயங்களை விட நெகட்டிவான விஷயங்களை ரசிக்கக்கூடிய நபர், விமர்சனங்களை ரசிக்கக்கூடிய நபர். அப்படின்ற போது இதை வந்து நல்லா சிரிப்பாருன்னு பார்க்குறேன். இதெல்லாம் வந்து நல்ல நகைச்சுவையாக ஜாலியாக சிரிப்பார், சிரிங்க சிரிப்பார் நினைக்கிறோட. மற்றபடி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். தலைவர்களோட பிறந்த நாளில் இருக்குன்றீங்க? இல்லை சார், நான் ரொம்ப யோசிக்கிறேன். ஏன்னா ஜூன் 3 4 ஏன் மே மாதம் பிறந்துக்கலாம், அதுக்கடுத்து ஜூலை மாதம் பிறந்துக்கலாம். ஏதோ கனெக்ஷன் இருக்குது. ஜூன் 22 விஜய் அவர்களோட பிறந்த நாள். சிறந்த தலைவர் தானே? இல்லை, அது ஜூன் 22 கொஞ்சம் தள்ளி போகுது. அதெல்லாம் எடுத்துக்கோனா ஜூன் 3க்கும் ஜூன் 4க்கும் ஏதோ கொஞ்சம் கனெக்ஷன் இருக்குன்னு பார்க்குறேன். ஏன்னா கலைஞருக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு கனெக்ஷன் பார்க்குறேன். ஏன்னா ஜூன் 3 ஜூன் 4 ரெண்டும் பார்த்தீங்கன்னா சாதிக்கக்கூடிய ஆட்கள். ஆனால் அவங்களும் கடகராசிக்காரர் தான் விஜயும். ஆனால் இருந்தாலும் அந்த கடகத்தை இந்த கடகம் வீழ்த்தும், அது ஒரு விஷயம். ஆனால் கலைஞரை போல ஒரு அண்ணாமலைக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. திறமையும் பேச்சுக்கலையும் செயல்பாடுகளும் இருப்பதனால இன்னைக்கு அவர் பேசுகிற விதம் நிறைய ஒரு 100-200 ஃபோன் வந்துருச்சு. அத்தனை பேர் வரவேற்றாங்க. தமிழ்நாடு முழுக்க சார் இன்னைக்கு சூப்பராக டெலிவரி பண்ணார் சார், நாங்களே நினச்சி பார்க்கல, உண்மையாக ஆச்சரியமாக இருக்குது சார், அவ்வளோ விஷயம் சொன்னார். ரஜினிகாந்த் விஷயமும் தெளிவுபடுத்திட்டாரு, மோடி விஷயம் தெளிவுபடுத்திட்டார், ரொம்ப சாஃப்டாக நல்லா பண்ணார் அப்படின்ற மாதிரி பேசப்பட்டாங்க. ஸோ உண்மையிலேயே அது வந்து அந்த ஈர்ப்பு அண்ணாமலை இருக்குங்க. அதாவது ஏங்க நான் அழகாக ஒரு மனுஷன் ஒன்று வேணாம், நான் வந்து அண்ணாமலை நான் பாட்டு பார்க்காம தான் நான் பாட்டு பிஸ்னஸ் மேனா ஐபிடிஎஸ் ஸ்ட்ராட்டஜி கம்பெனி வச்சுட்டு நான் பாட்டு பிஸ்னஸ் பண்ணியிருப்பேன். நானே சான்ற போது ஏமாத்துற போது மற்றவங்களாம் ஏமாத்துறேங்க. நான் அரசியல் விமர்சகர், ஆலோசகர், அப்புறம் போது நான் காசு சம்பாதிக்கிறவன், இந்த நிர்வாகத்தை வச்சு தான் சம்பாதிக்கணும். என் ஸ்ட்ராட்டஜி கம்பெனியுமே லாஸ்ட்டில் போகிறதுக்காக அண்ணாமலை அப்படிப்பட்ட சூழ்நிலை நான் விட்டுருக்கேன்னு சொன்னால் காரணம் என்னன்னா ஈர்ப்பு சக்தி கொண்டு வரும். இப்போ நான் அவர் பார்க்கலன்னு வச்சுக்கேன், நானும் அவர் சராசரி திட்டிருப்பேன், நானும் ஏதோ 10 ரூபா சம்பாதிச்சிருப்பேன், போயிருப்பேன். அவர் பார்க்காம தான் நல்லா இருந்திருப்பேன். அவர் பார்த்த விளைவு
ஸோ ஒரு நல்ல லீடர் குவாலிட்டி அவர்கிட்ட இருக்கிறது. அதனால என்ன வரட்டும், ஐ வில் சப்போர்ட் இட் அப்படின்ற மாதிரி தான் என்னைக்குமே அண்ணாமலை நான் குறை சொல்லாமல் இருக்கிறதுக்கான காரணம்னு ஓப்பனாக சொல்கிறேன். மக்கள் மத்தியில் இன்னொரு விஷயமும் பேசப்படுது. சமீபத்தில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் தான் அதிமுக திமுக அந்த இணைவுக்கு ஒரு மீடியேட்டரா இருந்தார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு. அந்த விஷயத்துக்கு திரு ரஜினிகாந்த் ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாரு பிரஸ்ஸை கூப்பிட்டு. இப்போ உடனேயே அண்ணாமலை அவர்கள் அரசியலில் இறங்குறதுக்கு பின்னாடி ரஜினிகாந்த் இயக்குறாரா, விஜய பழி வாங்க போறாரான்றத அதுக்கு தான் அவர் விளக்கம் கொடுத்துட்டாராங்க. நாங்கள் மக்கள் இயக்கத்தில் இது ரஜினிகாந்த் அவர்கள் சேர சொல்ற கூப்பிட்டாரு, நான் சேராம நான் வந்து பாஜக சேர்ந்து சொல்றாரு, முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு, அப்போ முடிஞ்சு போச்சு. இல்ல அது நடந்த சில நாட்கள்லயே இயக்கம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு தான் அந்த சந்தேகம் வந்து மக்கள் வந்து சில நாட்கள் என்ன இயக்கம் ஸ்டார்ட் ஆகுது, ரஜினி அவர்கள் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு பிரஸ்ல. சரி, அது நடந்து ஒரு 15 நாள். எந்த இயக்கம் ஸ்டார்ட் ஆச்சுன்றீங்க? அண்ணாமலையோட இயக்கம் ரஜினி இருக்கு சார், லீடர் ஃபவுண்டேஷன். ஆமா, அது முன்னாடியே இருக்கு. 25,000 பேர், பல பேருக்கு தெரியாது. அது உங்க பிரச்சனை சார். அப்டேட் ஆஃப் டேட்டாஸ் இல்ல சார், 25,000 பேர் அதுல இருந்துச்சு. அதுல வந்து 25,000 பேருக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்காரு. இன்னைக்கு அதை வந்து வெளி உலகத்துக்கு காமிச்சிருக்காரு. வெளி உலகத்துக்கு காமிப்பு நடத்திருந்தாரு. நிறைய நிகழ்ச்சி எடுத்திருக்காங்க. வெப்சைட்ல போய் பாருங்க. போன மாசம் கூட ஒரு நிகழ்ச்சி நடத்தினாரு. அது லீடர் ஃபவுண்டேஷன் வந்து அப்பப்போ ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருப்பாங்க, செயல்பாடு பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி பாக்குறப்ப இன்னைக்கு வந்து அதுவே ஒரு பெருசா அப்துல் கலாம் மூலமா அவர் வந்து மாணவராக இருந்தனால, இன்ஜினியரிங் படிச்ச மாணவராக இருந்தனால, அப்துல் கலாம் ரோல் மாடல் எடுத்தனால அவர் பேர்லயே வந்து நம்ம ஒரு கோயம்புத்தூர்ல வச்சு இது பண்ணி கொஞ்சம் சிறப்பாக கொண்ட நோக்கத்துக்காக செய்யப்பட்டிருக்காரு. அதனால அது ஒரு பெரிய விஷயம். முன்கூட்டியே இருந்தது தான் இது. ரஜினிகாந்தால அப்படி கோர்வெல்லாம் கோக்க வேண்டாம். ரஜினிகாந்த் அவர் மானசீகமாக நேசிக்கக்கூடிய நபர், அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகிற நபர். அதனால வந்து அந்த அவருடைய ஆதரவுக்கு தான் ஆசீர்வாதம் தப்பு இல்லை. ஸோ அதனால அரசியல் எல்லாருடைய பிளெஸிங் வாங்குறது நல்லது. அந்த அடிப்படையில் அவருடைய ஆசீர்வாதம் இருக்குன்னு நினைச்சிட்டு போங்க. அடுத்தபடியா விஜய் அவர்களுக்கு ஏற்கனவே பெண்கள் மத்தியில ஒரு ஈர்ப்பு இருக்கு. அவர் வந்து அரசியல்ல பேசலன்ற 2வது பட்சம். ஆனா அண்ணாமலை அவர்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி பல நாலேஜ் இருந்தாலும் பெண்களை எப்படி கவர முடிய போறாரு, தலைவரா இருக்க போறாரு சார்? அதுதான் சார் பெரிய விஷயம். அறிவுசார் பெண்கள் எல்லாம் அண்ணாமலை பின்னாடி, சினிமா பார்வையில் விசிமான் பின்னாடி, இது சாரி விஜய் பின்னாடி. இது வந்து என்னன்னா நாளடைவில் இந்த அறிவுசார் அரசியல் அதை இது பண்ற போது அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு வந்துருவாங்க. இது சினிமா மோகம் தான் விஜய் பின்னாடி இருக்கிறத ஒழிய இங்க அறிவுசார் கூட்டம் இருக்கிறது பெண்களுக்கு, குறிப்பா எம்ஜிஆருக்கு அடுத்து விஜய்க்கு எப்படி சொல்றாங்களோ அது போல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை, கம்மியாக இருக்கு விஜய்க்கு. அப்படி போது அண்ணாமலைக்கும் அதற்கு நிகராக இருக்கு. அது வந்து இனி நாள் ஒரு டெவலப் ஆகும். ஸோ எல்லா கட்சியை விட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரா ஒரு பயிற்சி பெற்ற ஒரு பெண்கள் பட்டறை எதுக்குன்னா அது அண்ணாமலைகிட்ட இருக்கிற பயிற்சி பட்டறையா இருக்கும். நீங்க பார்க்க தான் போறீங்க. விரைவில் பாருங்க எவ்வளவு பெண்கள் வராங்க. இவங்கெல்லாம் குடும்பத்து பெண்கள் இவ்வளவு பேர் வராங்கன்றதை நீங்க கூடிய விரைவில் பார்ப்பீங்க. ஸோ அத்தனை விதமான பெண்களும் அண்ணாமலையை நம்பி அண்ணா அப்படின்ற ஒரு ஆனஸ்ட்ல. ஆனா ஒரு விஷயம் பாராட்டுச்சுன்னா அண்ணாமலை இந்த லேடிஸ்ல வெரி கிளியர் பர்சன். அதாவது எதுலையும் அந்த விஷயத்துல ஆனஸ்டா இருக்கு. அதில் பாராட்ட விஷயம். எல்லா தலைவர்களுக்கும் கொஞ்சம் காமசூத்திரம்லாம் இருக்கு, ஒன்றும் இல்லாமலாம் இல்லை. அந்த விஷயத்துல அவர் பாராட்ட வேண்டிய விஷயம். அது எடப்பாடி கிட்டையும் பாராட்டலாம். ஏன்னா எடப்பாடி ஏதாவது லேடிஸ் வந்தால் கூட ஒருத்தர் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது மாதிரி அண்ணாமலை அந்த விஷயத்தில் மென்மையாக இருக்காருன்னு நான் பார்க்கப்படுறேன். ஸோ காரணம் என்னன்னா பெண்களை மதிக்கிறாரு. பெண்கள் விஷயத்தில் நம்ம எப்பயும் மாட்டிக்கூடாதுல ரொம்ப பக்குவமாக இருக்காரு. அதனால இவர் பெண்கள் மனதை கவருவார்னு நான் எடுத்துக்கிறேன். சேஃப்டி நம்பி போகலாம், தலைவரை நம்பி போகலாம், அவ்வளோதான். மீதி தலைவரை நம்பிலாம் போக முடியாது. இன்னொரு தலைவர் கூட ஏதோ முன்னாள் தலைவர், இப்போ இன்னாள் தலைவர் கூட சொல்கிறாங்க பெங்களூருக்கு வந்து மாசுக்கு ஒரு போயிட்டு வர கார்லேயே ஓட்டின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக போய் தெரியல. அது மாதிரி இவர் வந்து கார் ஓட்டுறதுனா தான் பயிற்சிக்காக ஓட்டுவார் ஒழிய, நாட்டுக்காக ஓட்டுவார் ஒழிய, ஆனால் யார் ஒருக்காகவும் ஓட்ட மாட்டார் அண்ணாமலை. விஜய் கூட ஓட்டுவார். அப்புறம் போது இவர் வந்து பார்த்தீங்கன்னா தனக்காக, தன் மக்களுக்காக வாகனத்தையும் தன் வாழ்க்கையும் தன் நாட்டுக்காக ஓட்டுகிற தலைவராக அண்ணாமலை நான் பார்க்கப்படுறேன். அதே அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில அவங்களுக்கு என்னென்னமோ இருக்கலாம். அதை பற்றிலாம் நம்ம பேசணும்னு அவசியம் கிடையாது. அடுத்தபடியா அந்த வீடியோவில் வந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தார். ஐடியாலஜி வந்து நம்ம அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். அது அடுத்த கட்ட தலைமுறைக்கு அது உதவலைன்னா அது வந்து எக்ஸ்பைரி ஆயிரும்னு சொல்றாரு. நேற்று வரைக்கும் இவர் வந்து பாஜகவில் இருந்தார், ஒரு இந்துத்துவ சித்தாந்தம் உடைய அந்த கட்சியில இருந்தார். இப்போ வெளியில வந்து தனி இயக்கமா ஆரம்பிக்கும் போது அது எந்த மாதிரியான சித்தாந்தத்தை திருப்பி அண்ணாமலை எடுக்க போறாரு? இந்துத்துவா RSS கட்சி, ஆனால் அது கட்சியில் இருந்தார். ஆனால் அவர் அந்த கொள்கையில் இருந்தாரா? நீங்கள் அதான் சார் பார்க்கணும். 2 ஆங்கிளாக பாருங்கள் சார். அது அந்த கட்சியில் இணைந்தார். பட் மோடியை பிடித்து இணைந்தார். ஆனால் அந்த கொள்கை கோட்பாடுக்குள்ளலாம் அவர் போல. அவர் வந்து அந்த விஷயத்தில் தெளிவாக சேஃபாக வந்து எல்லோருக்காகவும் நான் என்ற கான்செப்ட் தான் அந்த லோகோவோடு தான் அவர் ஃபாலோ பண்ணார். எனக்கு தெரிஞ்சு வருகிற காலம் கூட எல்லோருக்காகவே நான் என்ற கான்செப்டோடய மக்களை சந்திப்பான்னு பார்க்குறேன். ஏன்னா நான் ஒருத்தர் விஷயம் நான் ஆட்படுத்திக்கல அப்படின்ற போது எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அவர் கட்சி ஆரம்பித்து அடுத்த கட்டம் முதல் மாநாடே வடக்கடு மாவட்டம் மாநாடு போடுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா
என்னை வந்து கொங்கு பெல்ட்டு தென் மாவட்டம் அப்புறம் மற்ற மாவட்டம் காட்டி கூடாமல் வடார்காடு மாவட்டத்தை குறிப்பாக மையமாக கொண்டு முக்கியத்துவம் கொடுத்து வேலூர், அரக்கோணம், திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த திருவண்ணாமலை இந்த பகுதிக்கு உட்பட்ட இடத்துல கட்சி ஆரம்பித்த பிறகு மாநாடு போடுவதற்கு முதல் மாநாடு வடார்காடு மாநாட்டில் போடுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குதான் நான் கேள்விப்படுறேன். ஏன்னா வந்து வடார்காடு மாவட்டம் மிகவும் வந்து பின்தங்கி இருக்கிறது, வறுமையில் இருக்கிறாங்க. இன்னும் நிறைய டெவலப்மெண்ட், பொருளாதார முன்னேற்றம், வளர்ச்சி, கல்வி முன்னேற்றம்லாம் வரணும். அதில் குறிப்பாக வந்து வடார்காடு மாவட்டங்களை அதிக கவனம் செலுத்துவதாக நான் கேள்விப்படுறேன். அதுக்கடுத்து டெல்டா பகுதியில் வந்து 2வது கட்டமும், அதுக்கடுத்து வந்து பார்த்தா 3வது கட்டமாக தென் மாவட்டமும், 4வது கட்டமாக திருவள்ளுவர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இப்படி கடலூர் உட்பட்ட பகுதியில் வந்து கவனம் செலுத்துவது இருப்பதாக நான் கேள்விப்படுறேன். ஸோ அதிகமாக வந்து இன்னும் சொல்ல போனால் மாதத்துக்கு ஒரு முறை வடார்காடு மாவட்டங்களுக்கு பயணிக்கின்ற மாதிரி ஒரு அஜெண்டா வச்சிருப்பா நான் கேள்விப்படுறேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வடார்காடு மாவட்டங்களை மையம் கொண்டு இருப்பார். அதுக்கடுத்து மற்ற இடங்களையும் இது பண்ணிட்டு கூட குறிப்பாக ஸ்பெசிஃபிக்காக வடார்காடு மாவட்டங்களில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வேலை பார்ப்பாருன்னு நான் பார்க்க போகிறேன். அப்போ திராவிட சித்தாந்தத்தை தான் கையில் எடுப்பாருன்னு நீங்கள் அப்படி எடுத்துக்க வேண்டாம். அவர் பேசுறதுல எடுத்துக்க. நல்ல கண்ணை தான் நான் தலைவராக வந்தோடனே முதல் முறை பார்த்துன்னு எடுத்துட்டாரு. அப்படின்னா அது எந்த சித்தான்னு புரிஞ்சுங்க. அப்படின்னு நான் சொல்லலை. ஓகே, புரியுது. அடுத்தபடியா திரு அண்ணாமலை அவர்கள் டெல்லியில போயிட்டு அந்த ராஜினாமா கடிதத்தெல்லாம் போய் கொடுக்க போகும்போது இவரை பார்த்தாரு, பிரதமர் மோடியை பார்த்தாரு, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை போய் பார்த்தாரு. அப்போ அவங்ககிட்ட வலியுறுத்தின விஷயம், இன்னும் நீங்கள் கட்சியில் இருக்கலாமே, இன்னும் பணி செய்யுங்க அப்படின்னு சொல்லியும் அவர் வந்து வெளியில் வந்திருக்காரு. ஓகே, ஆனால் பல பேர் வெளியில் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இது ஒரு ப்ராக்சி பிஜேபியாக தான் இருக்கும், ஒரு துரந்தர் மாதிரி வெளியில் செயல்பட போறாரு அப்படின்ற ஒரு நெரட்டிவ் வைக்கிறார். துரந்தரம் படம் பார்க்கல, அவர் ஒரு ஸ்பைன்னு வச்சு நான் படம் பார்க்காத. ஸ்பை எல்லாம் வேணாங்க, ஸ்பையன் இல்லை, பையன் இல்லை, நீங்கள் வேற ஏங்க. அவர் தான் தெளிவாக சொல்லிட்டாருங்க, நான் பாஜக முகம் அல்ல, யார் முகம் அல்ல, எனக்கான முகம். நான் 18 வருஷமாக காத்திருக்கேன். வனவாசத்தில் போன மாதிரி தர்மர் வனவாசம் 14 வருஷம், இவர் 18 வருஷமாக நான் ஏதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதோ விடிவு பிறந்துடாதா, நான் ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியாதா, நான் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியாதா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தேன். அதுக்கான நேரம் வந்துருச்சு. அதனால தான் நான் இப்போ நான் முடிவெடுத்துன்னு சொல்கிற போது நீங்கள் அஸ்கு புஸ்கு இந்த மாதிரி விஜய் சொல்கிற மாதிரி நீங்கள் அக்கல் விக்கலத்தெல்லாம் வைக்காதீங்க. அது தலைவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. வரட்டும், நான் எப்படி செயல்படுறேன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மதிப்பீடு செய்ய வேண்டாம், ஊக்குவிப்போம். நாடு ஜனநாயக நாடு, 10 ஏக்கங்கள் வரணும், 10 தலைவர் உருவாகணும், அப்போ தான் போட்டி உருவாகும், மக்களுக்கு நன்மை போய் சேரும். அதனால் கை கொடுப்போம். வளரட்டும், சகோதரர்கள் வளரட்டும், நம்மளை மாதிரி வாழ்த்துவோம். ஏன்னா நம்மளும் இளையவர்கள். நம்மளை அவர் ஒரு விஷயம் பாராட்டுன்னு விஷயம் சோதரா, 14 முறை வந்து துரைமுருகன் எம்எல்ஏ கேண்டிடேட், அப்புறம் பையன் எம்பி கேண்டிடேட், இப்படி அந்த வாரிச முறையை ஒழிக்கணும். அந்த விஷயம் நான் பாராட்டுறேன். அந்த விஷயம் பாராட்டணும். அண்ணாமலை சொன்னதில் இந்த தொடர்ந்து எம்எல்ஏ எம்பி தான் உடைக்கணும் அப்படின்னு அந்த விஷயம் நான் ரொம்ப காலமாக சொல்லியிருக்கேன். அதையும் அவர் சொன்னதுக்கு உளமாற நான் அண்ணாமலைக்கு நன்றி தெரிவித்து கொடுக்குறேன். இதை தயவுசெய்து கொள்கையை கடைபிடிங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க, எல்லா சாதிக்கும் வாய்ப்பு கொடுங்க. இந்துன்னு பார்க்காதீங்க, கிறிஸ்டின் பார்க்காதீங்க, முஸ்லீம் பார்க்காதீங்க, சாதிகள் அடிப்படையில் பார்க்காத சமத்துவ தலைவராக வாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அடையாளம் படுத்திக்காதீங்க. எல்லோருக்கும் நான் என்ற கான்செப்ட் வேகோப்பாளர் நானே உங்களுக்கு ஐடியா தரேன். மக்களுக்காக நான் கான்செப்ட் வெற்றி கண்டார் அம்மையா அவர்கள். உங்களுக்கு அந்த ஸ்லோகோ பொருந்தும். எல்லோருக்கும் நான் என்ற கான்செப்டோடு மக்களை சந்திங்க. மாசு தூங்க மாதிரி நடைபெறும் போங்க. உங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும். நீங்களும் அரியணையில் நாற்காலில் அமருக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதெல்லாம் விழித்து கொண்டு மக்கள் மனதை புரிந்து கொண்டு அரசியல் நடத்துங்க. வாழ்க வளர்க, வையகம் போட்டுட்டும். வணக்கம், நன்றி. முடிட்டே. நிறைவே ஒரே ஒரு கேள்வி. தமிழ்நாடு வந்து என்னைக்குமே ஒரு பாஜக எதிர்ப்பு அரசியல தான் வந்து ஒரு அரசியல் நகர்ந்துகிட்டே இருக்கும். இப்ப எதிர்காலத்துல நாளைக்கு பாஜக கூட கை கோர்க்க மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அது அப்ப பாத்துக்கணும் தம்பி, பேண்டா பிரச்சனை இல்ல. நம்ம கிராமத்துல பொண்ணு பார்த்து நிச்சயம் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிக்கணும், ஜாதகம் பிடிக்கணும், நிச்சயம் பண்ணணும், தாலி கட்டணும், கல்யாணம் பண்ணணும், அடுத்து குடும்பம் நடத்தணும், அப்புறம் புள்ள பேக்கணும். இனி எதுவுமே இல்லாத போது இப்போ ஏண்டா இப்போ தாண்டா வந்து வாயத்தை வந்து மனுஷன் வெளியில் வந்திருக்கேன், வெளியில் வா கூண்டு விட்டு கூண்டு வெளியே வந்திருக்காரு. அதுக்கடுத்து அகப்பட்ட கிளி கொஞ்சம் பேர்ட்ஸ் ஃப்ரீ ஆகட்டும், ஒரே கூண்டு இருக்கு, கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல் ஆகட்டும், அதுக்கடுத்து செயல்படட்டும், உருவாக்கட்டும். நாளைக்கு பார்க்கலாமாடா, நாளை நீ உயிரிடுக்க நான் உயிரிடு, யார் சார்னு யாருக்கு தெரியாது. நாளைய பொழுது நாளை விடியட்டும். இன்று பொழுது நல்லது விடிஞ்சிருக்கிறது. நாட்டில் ஒரு மாற்றம் பிறந்திருக்கிறது. அண்ணாமலையால் மாற்றம் பிறக்கும். ஒரு பாசிட்டிவாக பேசி விடைபெறுவோம். ஏன்னா ஒரு இளைஞர் உருவாக்கிக்கூடும். ஏன்னா வாரிசு அடிப்படை அரசியல் இங்கே உருவாயிருக்கு. ராமதாஸுடைய மகன் அன்புமணி ராமதாஸ், இந்த பக்கம் கலைஞருடைய மகன் ஸ்டாலின், அப்புறம் இன்பநிதி, அப்புறம் எடப்பாடி, மிதுன், இப்படி எல்லா இடத்துலையும் வாரிசு பூந்திருக்கிற போது ஒரு புதுமையான இளைஞர், ஒரு விவசாயி, இப்படி வரப்போது கை கொடுப்போம். வளரட்டும், இதாகட்டும். ஒரு நடிகனுக்கெல்லாம் கை கொடுக்குற போது அறிஞனுக்கெல்லாம் அரசியலுக்கு அவங்களும் தானே வரலாம். எம்ஜிஆர் வந்திருக்காரு. எம்ஜிஆருடைய இது வேற கண்ணா, இந்த நடிகருடைய இது வேற கண்ணா. இது உங்களுக்கு புரியாது. போக போக புரியும், இந்த பூவின் வாசம் புரியும் என்பது போல இந்த ஆட்சி பூ ஆட்சியா, பூ அழுகுன ஆட்சியா என்பது காலம் புரியும். மக்கள் வெறுப்பாங்க. இந்த ஆட்சி மீது 22% ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த டிரான்ஸ்ஃபர் ஓட்டு அப்படியே அலாக்கா நம்ம விஜய் சொல்ற டயலாக் வரமாட்டேங்குது. அலாக்கா வந்து அண்ணாமலை வாரிக்குவார், முதலமைச்சர் ஆயிடுவார். ஓகே, நம்ம நேரத்துக்கு ரொம்ப நன்றி தமிழ் தாய் அவர்களுக்கும் அன்பு சோதருக்கும்.